இன்னைக்கு நான் உன்னை ஊர் ஃபுல்லா சுத்தி காட்ட போறேன்னு மலரோட ஹஸ்பண்ட் மலர்கிட்ட சொல்றாரு. ஆமாங்க்கா, நீங்க போயிட்டு வாங்க. இன்னைக்கு கூட வேலை வேலைன்னு இருந்தா எப்படி? நீங்க கிளம்புங்க. அதான் எல்லா வேலையும் முடிச்சிட்டு தானே கிளம்புறீங்க. போயிட்டு வாங்கக்கான்னு மதி சொல்றா. பட் சட்னி அரைக்கணுமே, அரைச்சி வச்சுட்டு கிளம்பட்டுமா அப்படின்னு மலர் கேக்குறா. நான் பாத்துக்கிறேன்க்கா, நான் அரைச்சிக்கிறேன், நீங்க போயிட்டு வாங்கன்னு அனுப்பி வைக்கிறா மதி. சரின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் வண்டியில ஏறி உட்கார போறாங்க. அப்போ அவளுக்கு கால் வருது. ரேவதி தான் கால் பண்றா. அவ எப்பவும் என் பர்த்டே அன்னைக்கு காலையிலேயே கால் பண்ணிடுவா. அவ நைட்டு பண்ணணும்னு தான் நினைப்பா. ஆனா தங்கராஜன் இருக்கும்போது பண்ண முடியாதுல்ல, அதான் இப்ப பண்றான்னு மதிக்கிட்ட சொல்லிட்டு கால் அட்டன் பண்றா. கால் அட்டன் பண்ணிட்டு சொல்லு ரேவதின்னு மலர் சொன்னதும், ஹாப்பி பர்த்டே அண்ணி, நீங்க எப்பவும் சிரிச்சிட்டு சந்தோஷமா இருக்கணும்னு சொல்றா. சொல்லிட்டு இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்னு கேட்குறா. எதுவும் ஸ்பெஷல்னா ஒன்றும் இல்லை, நானும் உன் அண்ணனும் கோயிலுக்கு போகிறோம், அவ்வளோதான். வேற எதுவும் பிளான் இல்லையான்னு கேட்குறா. கேட்டதுக்கு போயிட்டு வந்து சொல்லட்டுமான்னு கேட்குறா. சரி அண்ணி, நீங்கள் கிளம்புங்க, நானும் தரணியை ஸ்கூலுக்கு ரெடி பண்ணணும். ஓகே பாய்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டா. அப்புறம் மலர் மறுபடியும் மதிக்கிட்ட, உனக்கு சமையலில் ஏதாவது டவுட்னா எனக்கு கால் பண்ணுன்னு சொல்கிறேன். அச்சோ அக்கா, எனக்கு ஏதாவது டவுட்னா நான் ஆன்லைனில் பார்த்து செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறான். அடுத்த சீனில் மதியோட ஹஸ்பண்ட், அவன் சிஸ்டர், அவன் அத்தை மாமா, அப்புறம் மலரோட பொண்ணு எல்லாரும் சாப்பிட உட்காந்துருக்காங்க. எல்லாரும் கீழே உட்காந்துருக்காங்க. அவங்க மாமனார் மட்டும் டேபிள் போட்டு உட்காந்துருக்காரு. மதி இட்லி சாம்பார் எல்லாத்தையும் கொண்டு வந்து வச்சு பரிமாறுறா. ஆனால் அவங்க அத்தை போய் சட்னி எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சட்னி செய்யலத்த அப்படின்னு சொன்னதும், சட்னி செய்யலையா? சட்னி இல்லாமல் உங்கள் மாமனார் சாப்பிட மாட்டேன்னு உனக்கு தெரியாதா? நீ வேற ஒன்றுமே செய்யலையா அப்படின்னு சொல்லி அவங்க அத்தை கேட்குறாங்க. முட்டை செஞ்சுருக்கேன், கொண்டு வரட்டுமா அப்படின்னு கேட்டதுக்கு, காலங்காத்தால முட்டையா? ஆமாம் மாமா, முட்டையில் ப்ரோட்டீன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மதிய சொல்கிறா. சொன்னதுமே இவ ஒருத்தி ப்ரோட்டீன் ஐன்ஸ்டீன் கிட்ட, நல்லா சாப்பிட முடியாது, வேற எதுவுமே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கேட்குறாங்க. ஏம்மா, எப்பவும் அண்ணி தானே சமைப்பாங்க, இன்னைக்கு சமைக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் கேட்குறான். அதுக்கு அவங்க அம்மா, இன்னைக்கு உங்கள் அன்னிக்கு பர்த்டேவா, அதனால உங்கள் அண்ணன் கூட கோயிலுக்கு போயிருக்கா. இவளும் நீங்கள் போங்க, நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 3/4 மணி நேரமாக கிச்சனில் போட்டு உருட்டிக்கிட்டு இருந்தா. நான் கூட தலைவாழையில் போட்டு விருது தான் வைக்க போகிறேன்னு பார்த்தா இட்லியும் சாம்பாரையும் கொண்டு வந்து வைக்கிறா. அதுக்கு மதி, நான் எதுவும் செய்யாமல் இல்லையே, அதான் இட்லியும் சாம்பாரும் செஞ்சுருக்கேனே, இது போதாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அதுக்கு அவங்க மாமனார், நான் என்ன சாப்பிடணும் சாப்பிடக்கூடாதுன்றதை நீ டிசைட் பண்ணுவியா அப்படின்ட்டு எந்திரிச்சு தட்டை தூக்கி எறிய போகிறாரு. அவங்க அத்தை என்னங்க அப்படின்னு பதறிக்கிட்டு சொல்லவுமே தட்டை கீழே வச்சுட்டு அந்த ஆள் கோச்சிக்கிட்டு போயிட்டாரு. பாத்தியாடி, உன் மாமனார் கோச்சிக்கிட்டு போயிட்டாரு, இப்போ சந்தோஷமா உனக்கு அப்படின்னு அவங்க மாமியார் கேட்குறாங்க. இதில் கோச்சிக்க என்ன இருக்குது அப்படின்னு மதி டிசப்பாயின்மெண்ட்டில் கேட்குறா. ஏண்டி, உன்னால் ஒரு சட்னி அரைக்க முடியாதா? ஒரு 10 நிமிஷம் ஆயிருக்குமா? எதையோ செய்கிறதுக்கு இதை செஞ்சுருக்கலாம்ல, ஏன் உங்கள் அக்கா கரையை சொல்லிட்டு போலியா அவங்ககிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாமியார் திட்டுறாங்க. அதான் சட்னியும் சாம்பாரும் செஞ்சுருக்கேன்ல, இது போதாதா அப்படின்னு மதி திரும்பவும் கேட்கவுமே அவங்க மாமியார் கோவப்பட்டுக்கிட்டு எந்திரிச்சு போயிட்டாங்க சாப்பிடாம. இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்த சுரேஷ் பொண்டாட்டிக்கிட்ட, இதெல்லாம் நீ பிளான் பண்ணி தானே செய்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். நான் என்ன பிளான் பண்ணேன்? ஆமாம், எங்கள் அப்பா நல்லா சாப்பிடக்கூடாது, இல்லைன்னா உன்னை வேலையே செய்ய சொல்லக்கூடாது, அதுக்கு பிளான் போட்டு தானே இப்படி எல்லாம் பண்ணுற அப்படின்னு சுரேஷ் கேட்குறான். இதை பாருங்க, அந்த மாதிரி கேவலமான மைண்ட் செட்லாம் எனக்கு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு மதி சொல்கிறான். அப்படின்னா அவங்க ஆசைப்பட்டதை செஞ்சு கொடுக்க வேண்டியது தானே அப்படின்னு சுரேஷ் கேட்டதுக்கு, அவங்க கொஞ்சமாக ஆசைப்பட்டா பரவாயில்ல, நிறையெல்லாம் ஆசைப்படுறாங்க, அத்தனையும் செஞ்சு கொடுக்கறதுக்கு இது என்ன ஹோட்டலா அப்படின்னு மதிக்க. சுரேஷ் அவளை அடிக்க கையோங்கிக்கிட்டு போகிறான். அப்போ அவள் தங்கச்சி தடுக்கவுமே நிறுத்திட்டான். அடுத்த சீனில் அவங்க அத்தை திண்ணையில் கோவமாக உட்காந்துட்டு இருக்கிறாங்க. மகனும் மருமகளும் வண்டியில் சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமாக வரதை பார்த்துட்டு இன்னுமே கோவப்படுறான். மலர் வந்துட்டு, இந்தாங்கத்தை பிரசாதம் எடுத்துக்கோங்க அப்படின்ட்டு விபூதியை நீ. சாமி எல்லாம் கும்பிட்டு முடிச்சாச்சா? ஏன் கொஞ்ச நேரம் கழிச்சு போகிறது, சட்னி எல்லாம் அரைச்சி வச்சுட்டு, இல்லைன்னா என்ன சாமி எங்கன்னு போயிட போதா என்ன அப்படின்னு கேட்குறான். ஏன் அத்தை, என்ன ஆச்சு அப்படின்னு மலர் கேட்டு, தங்கச்சிக்கு நீ சட்னி அரைக்கணும்னு சொல்லி கொடுத்துட்டு போலையா? அவள் இட்லியும் சாம்பாரையும் செஞ்சு வச்சுட்டு சாப்பிட சொல்கிறா. அந்த இடத்துக்கு மதியம் வந்துடுறா. இல்லைங்க, நான் இட்லி சாம்பார் முட்டை எல்லாம் கொடுத்தேன்னா, ஆனால் அவங்களுக்கு அது பிடிக்கலன்னு சொல்லிட்டு பட்னியாக இருந்தாங்க, நான் அவங்கள பட்னி போடலைங்க அப்படின்னு சொல்கிறா மதி. ஒன்றும் இல்லாதவங்க எது கிடைச்சாலும் சாப்பிடுவாங்க, நாங்கள் அப்படியா அப்படின்னு அவங்க அத்தை கேட்குறாங்க. இருங்க அத்தை, ஒரு 5 நிமிஷம், நான் சட்னி அரைச்சிடுறேன், அப்புறம் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு மலர் உள்ளே போகிறேன். மதி பின்னாடியே போய், இல்லைங்க, நீங்கள் எங்கே போகிறீங்க, நீங்கள் ஒன்றும் சட்னி எல்லாம் அரைக்க வேண்டாம், அவங்க இருக்கிறத வச்சு சாப்பிட்டுட்டோம் அப்படின்னு சொல்கிறா. நான் சட்னி அரைக்கிறேன்னு சொல்லிட்டேனே, இப்போ அரைக்காமல் விட்டால் என்ன தப்பாக நினச்சிக்குவாங்க அப்படின்னு மலர் சொல்கிறா. நினச்சா நினச்சிக்கிட்டோம், இன்றைக்கி அவங்களோட மெனு இட்லியும் சாம்பாரும் தான், அதை சாப்பிட்டுட்டோம். நீங்கள் எல்லாம் செஞ்சு கொடுக்குறதுனால தான் அவங்க இஷ்டத்துக்கு ஆடுறாங்க. இன்றைக்கி உங்களோட பர்த்டே, உங்களுக்கு ஒரு விஷ் கூட பண்ணல, நீங்கள் அவங்களுக்கு இதெல்லாம் செய்யணும்னு அவசியமே இல்லை, நீங்கள் ஏதாவது செஞ்சீங்கன்னா நான் அப்புறம் உங்ககிட்ட பேசவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அவள் சட்னி செய்ய எடுத்து வச்ச பொருளை எல்லாம் அவள் ரூம்க்கு எடுத்துக்கிட்டு போயிட்டா. அவங்க மாமனார் கட்டிலில் உட்காந்துக்கிட்டு கையெல்லாம் நடுங்குதுன்னு சொல்லிட்டு அவங்க அத்தைக்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாரு.
எனக்கும் தாங்க சுகர் குறைஞ்சிருக்கும் போல், கையெல்லாம் நடுங்குது, வயிறெல்லாம் பிடிச்சு இழுக்குதுன்னு அவங்க அத்தையும் புலம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ அவங்க மாமனார், எனக்கு படபடன்னு வருது, நீ பாக்கியராஜை கூப்பிடு அப்படின்னு சொல்கிறாரு. பாக்கியராஜன் கூப்பிட்ட உடனே அவனும் வர்றான். அப்பாவுக்கு சுகர் குறைஞ்சிருக்கும் போலடா, மலர் சமைச்சிட்டான்னு பாருடா அப்படின்ட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க. அதுக்கு அவங்க அப்பா இருந்துட்டு, எனக்கு வீட்டு சாப்பாடுலாம் ஒன்றும் வேணாம், நீ போய் ஹோட்டலில் வாங்கிட்டு வா, நான் ஹோட்டலில் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஹோட்டலில் வாங்கினோன்னா 1/2 hour ஆகும்ப்பா, போக 1/4 மணி நேரம், வர 1/4 மணி நேரம், கட்டுறதுக்கு 1/4 மணி நேரம் ஆகும், ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, இந்த நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். அவன் நேராக கிச்சனுக்கு போய் மலர்கிட்ட, மலர் சட்னி ரெடியா, அப்பாவுக்கு சுகர் இறங்கிடுச்சு அப்படின்னு சொல்கிறான். இல்லைங்க, நானும் சட்னி செய்யலை அப்படின்னு மலர் சொன்னதும், எதையாவது செஞ்சு வேகமாக கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரூமுக்கு போயிட்டான். இப்போ பாத்தியா மதி, அவங்களுக்கு சுகர் வேற லோ ஆயிடுச்சு, இதுக்கு தான் நான் சட்னி அரைக்கிறேன்னு சொன்னேன், நீ கேட்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மலர் சொல்கிறான். அது பரவாயில்லைங்க, இப்போ நீங்கள் கொண்டு போய் இட்லியும் சாம்பாரையும் கொடுங்க, எப்படி சாப்பிட்றாங்கன்னு பாருங்க அப்படின்னு மதி மலர்கிட்ட சொல்கிறான். வேற வழி இல்லை, இப்போ அதை தான் கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு மலரும் அதை கொண்டு போறான். அவங்க அத்தையும் மாமாவும் தட்டை கையில வாங்கிட்டு கடன்னு சாப்பிட்டு முடிச்சிடுறாங்க. சாப்பிட்டுட்டு அவர் மாமனார் வேற காஃபி போட்டு கொண்டு வான்னு சொல்லிட்டு சொல்றாரு. மலருக்கு ஒரே ஆச்சரியமா இருக்கு, என்னது இது, இவங்க தட்டையும் தூக்கி போடல, கோபப்படல, அமைதியா சாப்பிட்டுட்டாங்களே அப்படின்ட்டு முணுமுணுத்துக்கிட்டே வர்றா. பாத்தீங்களா, அவ்வளோதாங்க மேட்ரு. அவங்க உங்களை த்ரிட்டன் பண்ணியே பழகிட்டாங்க, நீங்கள் இமோஷனல் ஆகி அதுக்கு பயந்துக்கிட்டு பழகிட்டீங்க, அவங்க சொல்கிறதையெல்லாம் கேட்டு பழகிட்டீங்க. கொஞ்ச நாள் இப்படியே விடுங்க, அவங்க வழிக்கு வந்துடுவாங்க. ஹாப்பி பர்த்டே அப்படின்னு விஷ் பண்ணிவிட்டு மலர் காலேஜுக்கு போகிறா. அதோட இன்றைக்கி எபிசோட் முடிஞ்சு. நாளைக்கு ஒரு 5 o'clock நாளைக்கான எபிசோடை போட்டுடுறேன். தேங்க்யூ, பை.